நிலப்பாட்டை கட்டி காத்து கொண்டு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர்களுடைய விட்டு கொடுப்பனவுகள் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்த போதும் அவர் தான் எடுத்த கொள்கையிலே மிகவும் உறுதி தளராது மரணிக்கும் வரைக்கும் தனது கொள்கை பற்றுடனும் தமிழின மக்களுடைய ஒரு முடிவுக்காகவும் தன்னுடைய காலத்திலே இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்ட வண்ணமே இருந்தார். அவர் செய்த முயற்சிகள் பல இருக்கின்றன. ஆனால் அதுகளை இந்த நேரம் நாங்கள் பேசுவதற்குரிய நேரமல்ல. அந்த வகையிலே நேரத்தை கருத்தில் கொண்டு எனது இந்த தலைமுறையை முடித்து கொண்டு அடுத்ததாக அவரை பற்றிய சிறு கருத்துக்களை வழங்குமாறு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் திரு தர்மலிங்கம் அவர்களை தங்களுக்கான ஒரு தலைவரை இழந்து நிற்கின்றார்கள். தமிழ் மக்களின் ஒரு நம்பிக்கையாக எங்களது இனத்துக்கு விடிவாக காணப்பட்ட எங்களது சம்பந்தன் ஐயா நேற்றைய தினம் சுகையினம் காரணமாக இந்த உலகையை விட்டு சென்றிருக்கின்றார். உண்மையாக எங்களுடைய இனம் மிக இக்கட்டான சூழலில் இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து நாங்கள் ஒரு தோற்கடிக்கப்பட்ட இனமாக இருந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் அந்த தோல்வியிலிருந்து மீள முடியாத நேரத்திலே எங்களுடைய இனத்தை மீளவும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவராக சம்பந்தன் ஐயா உருவெடுத்து தனது பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணி முழுமையாக நிறைவடைவதற்கு முன்னர் இந்த உலகை விட்டவர் சென்றிருப்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய இழப்பாகும். அது தமிழ் மக்கள் இவ்வாறான இந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நிலையிலே சம்பந்தன் ஐயா எடுத்த அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் எல்லோருமே யோசித்தது சம்பந்தன் ஐயா வருத்தத்துடன் அவர் இயலாவிட்டாலும் அவர் பாராளுமன்றத்தில் ஒரு அடையாளமாக இருந்து எங்களது இனத்தை வழிகாட்ட வேண்டும் என்று இருந்தோம். ஆனால் கடவுள் அதை இடைவெளியிலே பிரித்தெடுக்கின்றார். ஐயாவுக்காக நாங்கள் வடமராட்சி தமிழரசு கட்சியினரும் வடமராட்சி மக்களும் ஒன்றிணைந்து இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை நாங்கள் இதை துக்க தினமாக இந்த பிரதேசங்களை அனுஷ்டிக்கின்றோம். இது ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியுடைய தலைவர் அல்ல, தமிழ் மக்களுடைய ஒரு பெருந்தலைவர். 2009ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை இழந்து தவித்து கொண்டிருந்த பொழுது அவரால் அடையாளம் காணப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா. இன்று அவரையும் நாங்கள் இழந்து ஒரு அனாதையாக்கப்பட்ட இனமாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகி சம்பந்தன் ஐயா விட்டு சென்ற அந்த பணியை சிறப்பாக செயற்படுத்தி எங்களது மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்று காணப்படுகின்ற அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவருடைய குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கூறி ஐயாவின் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்தித்து விட வேண்டும்.